போறேன். நான் கம்ப்ளீட்டா கொண்டு போறது இல்லை. ஒண்ணா கொண்டு போறேன். நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணணும். 2 வாட்டி அது ஓடும். அது பார்த்துக்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஆல் ரைட். நம்பர் 16 அதை மட்டும் பார்ப்போம். எத்தனை பேர் அதை கிராக் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 16 ஒரு கேள்வி கேட்பாங்க, 2 பேர் பேசுவாங்க. 2 பேர் பேசுவாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை நீங்க ஆன்சர் ஏவோ பிஎஸ்சின்னு சொல்லணும். எனக்கு அந்த ஆன்சரை சாட்ல போட்டால் போதும் 16க்கு என்னன்னு நீங்க ரிவீல் பண்ண வேண்டாம். அப்பதான் உங்களோட ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியும். தப்பானா கவலை இல்லை, நீங்க எனக்கு ரிவீல் பண்ணாம சாட்ல டைரக்ட் மெசேஜா போடுங்க. 1 at a time தான் எடுக்க போறேன் நான். I'm going to take 1 at a time so that very clear it is. Right? You will hear a boy talking to a girl about his plans for the weekend. Who is the boy meeting? ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட இந்த வீக்கெண்ட் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி பேசுறானா, அந்த பையன் யார, who is the boy meeting, அந்த பையன் யார மீட் பண்ண போறான் அப்படிங்கிறத வரப்போகுது. 16 ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டுமே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். You will hear a boy talking to a girl about his plans for the weekend. Who is the boy meeting? I'm meeting Danny this weekend. You met him once when my uncle had that big party, remember? Well, I remember the party. We went with your brother, but I can't remember meeting anyone called Danny. I'm sure you did. He's my uncle's son. Oh, why didn't you just say he's your cousin? I remember him now. We talked about football. One more time, Maro. Now listen again. I'm meeting Danny this weekend. You met him once when my uncle had that big party, remember? Well, I remember the party. We went with your brother, but I can't remember meeting anyone called Danny. I'm sure you did. He's my uncle's son. Oh, why didn't you just say he's your cousin? I remember him now. We talked about football. இது 2 வாட்டி இப்ப கேட்டீங்க. இங்க அப்படியே சாட் பண்ணலாம். குயிக்கா சாட் பண்ணுங்க. ஆல்ரைட். கார்த்திக் பண்ணிட்டாரு, அவர் சுரேஷ் பண்ணிட்டாங்க. கரெக்டா பண்ணிருக்கீங்க 2 பேரும். புவனேஸ்வரி பண்ணியிருக்காங்க. லோகேஷ் பண்ணிட்டாரு. அவங்க சுமதி பண்ணிட்டாங்க. ஆல் ரைட். ஷியாம் பண்ணிடுங்க, அப்படியே போட்டுருங்க. All right. ஓகே, இதுல 1-2 பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இந்த மிஸ்டேக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இது பழக்கம் இல்லாம இருக்கிறது தான். இமர்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு மொழியை கத்துக்கணும்னா இமர்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணா கட்டாயமா கத்துக்கலாம். இமர்ஷன்னா LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இது 4ம் பண்றப்பதான் அந்த ஸ்பீக்கிங் வரும். அவ்வளவு தைரியமா ஆன்சர் 16க்கு ஆன்சர். புவனேஸ்வரி, உங்க ஆன்சர் என்ன? பிரதர் சார். இன்னொரு அடி சொல்லுங்க. பிரதர். 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 சுமதி, உங்க ஆன்சர் என்ன? கசின் சார், கசின். பிரதர் பத்தி இங்க எதுக்கு சொல்றாங்க? பிரதர் பத்தி சுமதி உங்களுக்கு தெரியுதா? பிரதர் பத்தி ஏதோ சொன்னாங்களே. அங்கிளோட பையன் அவன் பிரதர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சார். அவர் அப்புறம் அவங்க ஏன் நீ கசின் சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி கடைசியா சொன்னாங்க. பிரதரை பத்தி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. டெஃபினட்டா அங்கிளை பத்தி 2 வாட்டி மென்ஷன் பண்ணாங்க.
பிரதர் இல்ல சார் இப்ப அந்த ஆடியோவை என்னால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார் என்னால. சரி, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே சார். இப்ப கேட்கலாம். சுரேஷ், உங்க ஆன்சர் வந்து என்னங்க? இது சார் கசின். கசின். பிரதரை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணாங்க? இல்ல அது புரிய மாட்டேங்குது சார் அவங்க பேசுற புரியாம ஆனா ஆன்சர் பண்ணிட்டீங்க நீங்க கசின். இல்ல அந்த அந்த ஃபுல்லா புரிய மாட்டேங்குது சார். அந்த ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் அப்சர்வ் பண்ண முடியுது. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஃபுல்லா புரியாம அரைகுறையா புரிஞ்சுதுன்னா வேற ஒரு வாட்டி கரெக்டா இருக்கும், ஒரு வாட்டி தப்பா போயிடும். இப்ப கரெக்டா பண்ணணும். சுமதி மேம், நீங்களும் சொன்னது நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. இப்ப பாக்கலாம். நீங்க அது என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இது மட்டும் தான் சொன்னாங்க, அப்படியே நம்ம பண்ண முடியாது. ஒரு சமயம் இருக்கிற மாதிரி இருக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பா போயிடும். இப்ப பாருங்க. Choose the correct answer. (16) You will hear a boy talking to a girl about his plans for the weekend. Who is the boy meeting? சோ அந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் பேசுறான் அந்த வீக்கெண்ட் பிளானை பத்தி. இந்த பையன் யார பார்க்க போறான்? I'm meeting Danny this weekend. I am meeting Danny this weekend. தெளிவா சொல்லுங்க. டேனியை நான் பார்க்க போறேன் இந்த வீக்கெண்ட். You met him once when You met him once. நீ ஒரு வாட்டி அவனை சந்திச்சிருக்க. my uncle had that big party. என்னோட அங்கிள் வந்து ஒரு பெரிய பார்ட்டி வச்சாரு. அந்த சமயத்துல நீ டேனியை மீட் பண்ணிருக்க. Remember? Well, ரிமெம்பர், ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அந்த பையன் பொண்ணை கேக்குறான். அந்த பொண்ணு அதுக்கு சொல்றா, well, I remember the party. இந்த பார்ட்டி நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கு, நான் வந்தேன்னு ஞாபகம் இருக்குது. We went with your brother. நானும் நீனும் உன்னோட பிரதர் 3 பேரும் சேர்ந்து போனோம், அதனால ஞாபகம் இருக்கு எனக்கு. But I can't remember meeting anyone called Danny. ஆனா என்னால ஞாபகப்படுத்த முடியல, டேனின்னு எந்த ஒரு பையன் நான் பார்த்த மாதிரி எனக்கு நினைப்பு இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு பையன்கிட்ட சொல்றான். இப்ப டேனின்னு ஒரு கேரக்டர், அந்த பொண்ணு ஒரு கேரக்டர், அந்த பையன் இந்த பாய் இருக்கிறது, இது இல்லாம அவன் பிரதர், 4 பேரை மென்ஷன் பண்றாங்க இதுல. I'm sure you did. I'm sure you did. எனக்கு நான் மீட் பண்ணதா எனக்கு நினைப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. I am sure you didங்கிற. இல்ல, நீ வந்து மீட் பண்ணன்னு எனக்கு தெரியும். அந்த டிட்ங்கிறது டிட் பிளஸ் மீட்டை தான், டிட்னு மட்டும் கட் பண்ணி மீட்டை விட்டுறாங்க. I am sure you did. எனக்கு உறுதியா தெரியும் நீ மீட் பண்ணிருக்க டேனிய. He's my uncle's son. அவன் வந்து வேற யாரும் இல்ல, என்னோட அங்கிளோட சன்னு தான் டேனியல். Oh, இப்ப இது சொல்ல பிடிச்சிட்டா. why didn't you just say he's your cousin? இப்போ உன்னோட கசின்னு டைரக்டா சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு அங்கிள்னு சொல்லி டேனின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கிளோட சன்னு சொல்ற. கசின்னு நீ சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. I remember him now. இப்ப எனக்கு தெரியல அவன டேனிய, இப்ப உங்க கசின் டேனி எனக்கு நல்லா தெரியுது. இப்ப We talked about football. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பாலை பத்தி, நம்ம கிரிக்கெட் பேசுற மாதிரி ஃபுட்பால் பேசணும். இப்ப எனக்கு ஞாபகம் வருது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் பேசணும், ஃபுட்பாலை பத்தி பேசணும். இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, ஏவா பிஎஸ்சியா? சி சார். சி. இப்ப கசினா இந்த வீக்கெண்ட் இப்ப நீங்க படிச்சாதான் இந்த ஃபுல் பிக்சர் கிடைக்கும். கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஃபுல் பிக்சர் கிடைக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல. பிரதர், இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, பிரதர் எதுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? அந்த பொண்ணு அவன் பிரதர் 3 பேரும் சேர்ந்து போனதா, பார்ட்டிக்கு போனதா. அங்கிள் எதுக்கு மென்ஷன் பண்றாங்க? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி. அது அங்கிளோட பார்ட்டி அப்படின்னு சொல்லி, அப்புறம் அங்கிளோட பையன் தான் அவன் டேனி அப்படின்னு சொல்லி. சூப்பர். இங்க கசின் எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க? கசின், அங்கிளோட பையன் சொல்லிட்டு. பையன் தான் கசின், கசின் தான் டேனி. ஓகே, கம்ப்ளீட். இப்ப இந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். கட்டாயமா அதோட ஸ்கிரிப்டை வந்து நீங்க படிச்சுட்டு எனக்கு இது பண்ணணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதுல முக்கியம். உங்க பேச்சுக்கு அடித்தலாம். அதை இப்ப பாருங்க, இவ்வளவு எக்யூப் ஆயிருக்கீங்க 16ல, 17 உங்களுக்கு ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாதிரி. 17 இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். அங்க 17 தாவினா ஒரு நிமிஷம். Now listening or talking to a boy. You will hear a girl talking to a boy.
What is the girl surprised about? You will hear a girl talking to a boy. What is the girl surprised about? இந்த கேள்விக்கு கேள்வியோட அர்த்தம் மட்டும் வேணும். சுமதி மேம், what is the girl surprised about? ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். இதுக்கு என்ன மீனிங்? What is the girl surprised about? அந்த பொண்ணு எதை நினைச்சு சர்ப்ரைஸ் ஆகுறா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இவன் எதை நினைச்சு ஆச்சரியம் அடைகிறான்னு நல்லா பாத்துங்க எல்லாரும். நீங்க அது ஒரு வாட்டி கேட்டா அப்படியே 17 ஸ்டாப் பண்றேன். கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் நீங்க போகணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயம் தப்பா தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங்னா What's the girl surprised about? Isn't it amazing? It's November and it's still about 20 degrees. I mean, you could just wear a t-shirt today. Yes, it's incredible. I'm normally in a coat at this time of year. It's nice that the teachers let us take our jackets off in class. They usually do. Yes, I didn't wear mine at all today. one more time. Now listen again. Isn't it amazing? It's November and it's still about 20 degrees. I mean, you could just wear a t-shirt today. Yes, it's incredible. I'm normally in a coat at this time of year. It's nice that the teachers let us take our jackets off in class. They usually do. Yes, I didn't wear mine at all today. நான் இப்ப ஸ்டாப் பண்றேன். நீங்க ஏவா பிஎஸ்சின்னு எனக்கு ஜஸ்ட் சாட்ல மட்டும் போடுங்க. பிரைவேட் மெசேஜ் டைரக்ட் இது வேண்டாம். பிரைவேட் மெசேஜ். சார் அது ஆடியோ ஸ்லாங் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். என்ன கஷ்டமா இருக்கும். இப்ப ஹோம்வொர்க் இன்னைக்கு என்ன தெரியுங்களா? இந்த லிங்க் கொடுத்து 10 வாட்டி கேட்கணும். நீங்க கேட்டுட்டு தான் நாளைக்கு கிளாஸ்க்கு வரப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி கேட்கறதுலதான் எல்லாமே இருக்குது. ஸ்லாங் அது கஷ்டமா தான் இருக்கும். அதான் லிசனிங். உங்களுக்கு இமர்ஷன் டெக்னிக்ல தான் பண்ண முடியும். நீங்க இது பண்ணிட்டா யார் இந்தியன்ஸ் பேசுறாலும் ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஏன் சார் நம்ம டைரக்டா ஃபாரின் இங்கிலீஷ் போறோம்? 2 பேரும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. இன்னொரு வாட்டி நான் பண்றேன், தப்பு இல்ல. இன்னொரு வாட்டி நான் போடுறேன். நத்திங் ராங். நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இப்போ நம்ம இந்தியன் இங்கிலீஷ் நம்ம ஸ்டடி இது புரிஞ்சிட்டு கூட அப்புறம் ஃபாரின் இங்கிலீஷ் போடலாம்ல சார்? எதனால சார் நம்ம ஃபாரின் இங்கிலீஷ்? இந்தியன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிளா. அதுதான் நீங்க ரீடிங் பண்றீங்களே, லிசனிங் பண்றீங்க. லிசனிங் தவிர பாக்கியெல்லாம் இந்தியன் இங்கிலீஷ் தானே நீங்க பாக்குறது. ஸ்பீக்கிங் நம்ம கொடுக்கறது இந்தியன் இங்கிலீஷ் தான். ரீடிங் வந்து நம்ம இந்தியன் இங்கிலீஷ் தான் பண்றோம். ரைட்டிங் உங்களை அப்படிதான் பண்ண வைக்கிறோம். இந்த லிசனிங் வந்து அதை பண்ணிட்டு இதை பண்ண வேண்டியல. ஒரே நிமிஷம் இப்ப பாருங்க. இதுல ஆன்சர் பண்றாங்களே, பக்காவா ஆன்சர் பண்றாங்களே. இது பாத்துருவாமா? இன்னொரு வாட்டி. 60. You will hear a boy All right, talking now. to a... But I can't remember. Now listen again. I'm meeting Danny this weekend. You met him once when my uncle had that big... Your cousin. I remember him now. We talked about football. Now, பாத்துக்கோங்க. 70. You will hear a girl talking to a boy. இப்ப பாருங்க. You will hear a girl talking to a boy. You will hear a girl talking to a boy. இப்படிதான் நீங்க டீகோட் பண்ணணும். You will hear a girl talking to a boy. You will hear a girl talking to a boy. நீங்க ஸ்லோவா செட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா பக்காவா இருக்கிறதே அந்த 400-500 வார்த்தை தான். அதை தான் உச்சரிக்க போறாங்க. அந்த உச்சரிப்பை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த 500 வார்த்தை, நம்ம லட்சக்கணக்கில் வார்த்தையை கத்துக்க போறது இல்லை. வெறும் 400-500 வார்த்தை தான். நீங்க சொல்ல போனா எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க. You will hear a boy talking to a girl. You will hear a boy, girl. You will hear a girl talking to a boy. மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஒன்னும் அது கஷ்டம் கிடையாது. You will hear a girl leaving a message. You will hear a teacher speaking to a group. You will hear 2 friends talking. அவ்வளவுதான் பாருங்க. திருப்பி அதே தான் வரப்போகுது. கொஞ்சம் ஒழிச்சு நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒழுத்த ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா அடுத்தது பண்ணிடலாம். பார்த்துலாம். இப்ப கேர்ஃபுல், ஈச் அண்ட் எவரி லைன் கேர்ஃபுல். What's the girl surprised about? What is the girl surprised about? அருமையா அவங்க சுமதி சொன்னாங்க இருக்கு என்னன்னு. What is the girl surprised about? Isn't it amazing? Isn't it amazing?
isn't it amazing? இது ஆச்சரியமா இல்லையா? இது ஆச்சரியமா இல்லையா? isn't it amazing? isn't அப்ப என்னன்னா அந்த சர்ப்ரைஸ்க்கு பதிலா அமேசிங்னு போறாங்க ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். நமக்கு அமேசிங்கிற வார்த்தை தெரியணும், சர்ப்ரைஸ்ங்கிற வார்த்தை தெரியணும். It's November. இட்ஸ் நவம்பர். நவம்பர் மாசம் அது. இட்ஸ் நவம்பர். நவம்பர்ல 12 மாசம் எப்படி உச்சரிப்பாங்க? லைட்டா அவங்க மாத்தி உச்சரிக்க போறாங்க. எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஒரு அடி தட்டி தட்டி விடுங்க. இட் இஸ் நவம்பர். இந்த மாசம் நவம்பர் மாசம். And it's still about 20 degrees. It is still about 20 degrees Celsius சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். It is still about 20 degrees. நவம்பர் குளிர்காலமே ஆரம்பிக்கிற ஒரு குளிர்காலத்துல இருக்க வேண்டியது, விண்டர்ல இருக்க வேண்டியது இன்னும் 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அப்படி இருக்குது. I mean, you could just wear a t-shirt today. நான் என்ன சொல்றேன்னா நவம்பர்ல வந்து டிஷர்ட்டை போட்டுக்கிட்டே நம்ம திரியிறோம். அந்த அளவு வந்து கோல்டே கிடையாதுல்ல, அந்த அளவு டெம்பரேச்சர் இருக்குது. எப்பொழுதும் நம்ம வந்து இந்த சமயத்துல வந்து எப்படி இருப்போம், பனி குளிர்கால உடைய அணிவோம். இப்பயும் நான் டிஷர்ட் போட்டுட்டே அலைகிறேன். Yes, it's incredible. அப்ப இன்னும் அந்த பாயின்னு சொல்றாரு. இதுவும் ஆமா, நீ சொல்ற மாதிரி நம்ப முடியல, பயங்கர ஆச்சரியமா தான் இருக்குது. நவம்பர்ல இந்த வெயில் அடிக்குதா? I'm normally in a coat at this time of year. இந்த இதுல வந்து நான் கவுச்ல வீட்டுல வந்து கவுச்லயே உட்காந்துருப்பேன். நான் வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி நவம்பர்லாம் வந்துட்டா வெளியிலேயே வரமாட்டேன் நானு. It's nice that the teachers let us take our jackets off in class. கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து இப்போ உண்மையிலேயே அவங்க நல்லது பண்றாங்க. எப்பொழுதும் நவம்பர் மாசம் ஜாக்கெட்டை போட்டு வர்றோம், கிளாஸுக்கு வர்றோம். மேல உள்ள அந்த பனிக்கான அந்த உடைகள், இந்த குளிர்காலத்துக்கான அந்த உடைகளை கழட்டிட்டு நீங்க டிஷர்ட்டோடே இருங்கன்னு டீச்சர் சொல்றது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். இல்லைன்னா அதை போட்டுட்டு நம்ம உள்ள இருக்க முடியாது. They usually do. Yes, they usually do. இது மாதிரி பனிக்காலங்கள்ல வெயில் அடிச்சதுனாக்கா டிஷர்ட் போட்டுட்டே நீங்க இருக்கலாம் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து they usually do. இதை பார்த்தீங்களா, டூ டிட்ட எப்படி யூஸ் பண்றாங்கன்னு மெயின் வேர்பா யூஸ் பண்றாங்க பாருங்க. I didn't wear mine at all today. இன்னைக்கு என்னோட கோட்டை நான் போட்டுட்டே வரல. என்னோட கோட்டை நான் போட்டு வெறும் டிஷர்ட்டோடய டைரக்டா வந்துட்டேன். நான் கோட்டை போட்டுட்டே வரல. ஆல்ரைட். இப்ப நீங்க இன்னும் ஒரு முறை கேட்டீங்கன்னா கிளீனா தெரியும். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டீங்கன்னா நிறைய புரியும் பாருங்க. Now listen again. Isn't it amazing? It's November and it's still about 20 degrees. I mean, you could just wear a t-shirt today. Yes, it's incredible. I'm normally in a coat at this time of year. It's nice that the teachers let us take our jackets off in class. They usually do. Yes, I didn't wear mine at all today. இப்ப நான் ஓரளவு பாதி புரிஞ்சிருக்கோம். நான் கொடுக்குற எக்ஸசைஸ்ல நீங்க வீட்டுக்கு போய் கரெக்டா டிரான்ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேசுறதுக்கு isn't it, they usually do, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பக்காவா வந்துடும். நீங்க இந்தியன் லிசனிங்ல இதை பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரிஜினல் லிசனிங், ஒரிஜினல் இது. நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த டூல இருந்து டிட்ல இருந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்றது இன்னும் தெரியும். இந்த வெறும் 5 கொஸ்டின் மட்டும் 16ல இருந்து 20 மட்டுமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்டை கொண்டு வந்து நீங்க படிச்சு எனக்கு அனுப்புனீங்கன்னாக்கா இந்த வெறும் இந்த 5 கொஸ்டினே வந்து உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். இப்ப பாருங்க. ஆல்ரைட். இப்ப